திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே துணிக்கடையில் கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்கள் பொதுமக்களை கண்டதும் தப்பி ஓடினர். காவல்காரன் பட்டியில் உள்ள ராஜ்குமார் என்பவருக்கு சொந்தமான துணிக்கடையில் நள்ளிரவு நேரத்தில் இரு கொள்ளையர்கள் பூட்டை உடைக்க முயன்ற போது அங்கு வந்த பொதுமக்கள் சத்தமிட்டதும் தப்பி ஓடினர். இக்கொள்ளை சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ரோந்து பணிகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டியில் பட்டாசு ஆலையில் கழிவு மற்றும் சாம்பல் மூட்டைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. விடுமுறை தினம் என்பதால் ஆலை இயங்காததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை மேலும் பரவ விடாமல் அணைத்தனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி சிப்காட் சாலை பகுதியில் உள்ள பஞ்சு குடோனில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் அங்கே வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பஞ்சு பொதிகள் மளமளவென்று எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 6க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலம் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையை அடுத்த மாதவரத்தை அடுத்த மாத்தூர் பகுதியில் நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட வீட்டு மனைகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சட்டம் கொண்டுவரப்பட்டு அரசு பயன்பாட்டிற்கு மாற்றப்படாத நிலங்களை உரிமையாளர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் அல்லது வரன்முறைப்படுத்த வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. பட்டா வழங்கப்படாததால் வீடுகளை விற்கவோ வாரிசுகளுக்கு மாற்றவோ முடியாமல் லட்சக்கணக்கான மக்கள் அவதிப்பட்டு வருவதால் தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்ற தமிழக கட்டுமான தொழிலாளர்கள் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்க கூட்டத்தில் தொழிலாளர்கள் விபத்தில் உயிரிழந்தால் 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் மற்றும் வீடு கட்ட 8 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் முதல்வர் நேரில் சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இன்றைக்கி எம்சென்ட் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதியிலையுமே கூடியிருக்கு. இதை அரசு தமிழ்நாடு அரசு இதை ஒரு கட்டுப்படுத்த வேண்டும். அது மாதிரி கம்பி கூடுது குறையுது, அதே மாதிரி பெயிண்டிங் கூடுது குறையுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த மாதிரி தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சுக்கம நாயக்கன்பட்டியில் தோட்டத்திற்குள் புகுந்த 15க்கும் மேற்பட்ட வெறிநாய்கள் 8 சினை ஆடுகளை கடித்து கொன்றன. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 13 ஆடுகள் பலியாகியுள்ளதால் விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளனர். எனவே அப்பகுதியில் அச்சுறுத்தும் வெறிநாய்களை பிடிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் பெரியபாளையம் ஸ்ரீ பவானியம்மன் கோயில் பெருந்திட்ட வளாக கட்டுமானம் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. 159.23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்கள் ஓய்வகம், அன்னதான கூடத்துடன் கூடிய திருமண மண்டபம், குளியலறை கட்டிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைக்கும் கட்டுமான பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருவதால் பக்தர்கள் பெரும் அவதியடைகின்றனர். எனவே பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை வலியுறுத்துகின்றனர். மயிலாடுதுறை அருகே வாணிப கழக ஆலையை மூடக்கோரி சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. சித்தர்காட்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நவீன அரிசி ஆலை நெல் உமி எரிக்கப்பட்டு இயங்குவதால் அதிலிருந்து வெளிவரும் துகள்கள் காற்றில் பரவுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அருகில் உள்ள கிராம மக்கள் சுவாச கோளாறால் அவதிப்படுகின்றனர். மேலும் அரிசியில் உருவாகும் வண்டு பலவிதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே ஆலையை நிரந்தரமாக மூட மக்கள் வலியுறுத்துகின்றனர். மறுபடியுமே இந்த கறி துகள் எல்லாமே வர இதனால பார்த்தீங்கன்னா மக்கள் சுவாச சம்பந்தம் ஆரம்பித்து காச நோய் அதுலேருந்து ஆரம்பித்து ஒட்டுமொத்தமாக கேன்சர் வரைக்கும் நிறைய பேரை உயிரிழந்திருக்கோம். இப்போ நிறைய பேர் சாவுற நிலைமையில் குத்துயிர்கொலையமாக இருந்திருக்காங்க. அதை கண்டித்து தான் நாங்கள் இது இவ்வளோ மோசமான சூழ்நிலை சுடுகாட்டாக மோசமாக இருக்குன்னா சுடுகாட்டு போராட்டமே அறிவிச்சது. அதுக்காக 2 தடவை போராட்டம் பண்ணி இடைநிறுத்தலாம் பண்ணாங்க. இப்பயுமே அமைதியான வரையில் நாங்கள் சுடுகாட்டு போராட்டம் தான் இன்னைக்கு 2/8 ஆரம்பித்தோம். மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரியும் விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் காவேரி ஆற்றில் மணலில் உடலை புதைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் தமிழகத்தை வறண்டு போக செய்யும் கர்நாடக அரசை கண்டித்ததுடன் விவசாயிகளின் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உச்சநீதிமன்றம்
பாராளுமன்றமோ ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ தவறு செய்தால் தட்டி கேட்கின்ற உரிமை உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது, தண்டிக்கின்ற உரிமையும் இருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு மாதம் தண்ணி திறந்து சொல்லி கர்நாடகாவுக்கு சொன்னால் கர்நாடகா முதலமைச்சர் திறந்து விட மாட்டேங்கிறாரு. இப்போ கேரளாவில் மழை பெஞ்சு வெள்ளம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கவனிக்கு போனோன்னே வெள்ளத்திலேருந்து மக்களை கர்நாடகா மக்களை காப்பாற்றுறதுக்கு தண்ணி திறந்து விடுறேங்கிறாரு. இது என்ன அநியாயம்? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பாஸ்மார்பெண்டா பகுதியில் போதிய மழை இல்லாமல் கடும் வெயில் தாக்கியதால் சுமார் 2000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வேர்க்கடலை பயிர்கள் முழுவதும் கருகி சேதமடைந்தன. கடன் வாங்கி செய்த விவசாயம் கை நழுவி போனதால் விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பையும் கவலையையும் சந்தித்துள்ளனர். எனவே கருகிய பயிர்களை வருவாய்த்துறையினர் கணக்கீடு செய்து தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு வார விடுமுறையை முன்னிட்டு கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குவிந்தனர். மழையில் நனைந்தவாறு குடைகள் மற்றும் ரெயின்கோட் அணிந்து கொண்ட யானைகளுக்கு பாகன்கள் வெல்லம், கரும்பு, ராகி உள்ளிட்ட சத்தான உணவுகளை வழங்குவதைக் கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் ரசித்து மகிழ்ந்தனர். மேலும் இப்பகுதியில் நிலவும் குளுமையான காலநிலையையும் வளர்ப்பு யானைகளை கண்டு களித்தும் தங்களுக்கு புதுமையான அனுபவமாக இருந்ததாக அவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஐஸ்கிரீம் கடையின் ஷட்டரை நள்ளிரவில் உடைத்து உள்ளே புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்த 30,000 ரூபாய் ரொக்க பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். காலையில் கடையை திறக்க வந்த உரிமையாளர் முரளிபாபு இதுகுறித்து ஆரணி நகர காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததை அடுத்து போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரணியில் கடந்த சில நாட்களாக கோயில்களில் உண்டியல் பணம் திருடப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் குவிந்துள்ளனர். குணா குகை, பைன்மர சோலை, தூண்பாறை மற்றும் மேயர் சதுக்கம் போன்ற இடங்களில் மாறி மாறி நிலவும் இதமான குளுமையான காலநிலையை அனுபவித்தவாறு இயற்கை அழகை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் நட்சத்திர ஏரியில் படகு மற்றும் சைக்கிள் சவாரி செய்தும் பிரையன் பூங்காவில் மலர்களை கண்டு களித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சுக்கம்ம நாயக்கன்பட்டியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் குழந்தை உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். உடுமலைப்பேட்டையில் இருந்து பழனி நோக்கி சென்ற கார் மீது கேரளாவை சேர்ந்த கார் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது. இதில் படுகாயமடைந்த 4 பேர் மீட்கப்பட்ட பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து பழனி தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்குள் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களின் நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரைகளை முழுமையாக அகற்றாவிட்டால் இந்த ஆண்டு வெள்ள பாதிப்பு கடுமையாக இருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த ஆண்டு பருவமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் அடையாறு மற்றும் கூவம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் உள்ள ஆகாய தாமரைகளை விரைந்து அகற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த செடிகள் நீர் வாழ்வாதாரத்தையும் நிலத்தடி நீரையும் கடுமையாக பாதிக்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஸோ இன்றைக்கி ஆகாய தாமரை அந்த அகற்றப்பட்ட ஆகாய தாமரை வந்து நாங்கள் வந்து வேல்யூபிள் ப்ராடக்ட் பயோபிளாஸ்டிக்கை தாண்டி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பயோசார் அப்படிங்கிற ஒரு புது ஒரு டெக்னாலஜி, அதாவது பைரோலிசிஸ்ங்கிற ஒரு மெத்தடில் பயோசார் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பயோசார் ப்ராடக்ட் வந்து என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா, இன்றைக்கி திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற இடத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்குது. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயக்கழிவுகளை வந்து வெளியில் வந்து விட்டுட்டு அது நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. ஏன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ நிறைய காசு செலவாகுது. ஸோ எங்களோட டெக்னாலஜி இந்த பயோசார், இந்த ஆகாய தாமரை வந்து எடுத்த பயோசார் வந்து என்ன பண்ணால், அதை வந்து நம்ம வந்து அந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்மியான காஸ்ட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்.
கரூரில் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான தனியார் ஹோட்டலை அபகரிக்க முயல்வதாக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவின் ஆதரவாளர் சுரேஷ் மீது ஹோட்டல் உரிமையாளரின் மனைவி கரூர் நகர காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். வங்கிக் கடன் காரணமாக ஹோட்டல் சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தங்களை மிரட்டுவதாகவும் தனது கணவரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தங்களது சொத்தை மீட்டு தருமாறும் மிரட்டல் விடுத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை, மாயனூர் உள்ளிட்ட காவிரி பாயும் பகுதிகளில் மேட்டூர் அணையில் இருந்த நீர் திறக்கப்படாததால் ஆற்றில் மிக குறைந்த அளவே தண்ணீர் செல்கிறது. நாளை ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆற்றில் தண்ணீர் குறைவாக இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் புனித நீராடுவது மற்றும் சடங்குகள் செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் கவலை அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள உடுமலை தேசிய நெடுஞ்சாலையின் சாலையில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கோமங்கலம் போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பழனி கோவிலுக்கு சென்றுவிட்டு கோவை மதுக்கரை குறும்பாளையம் திரும்பிய போது இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பவானி சாலையில் உள்ள கடைகளில் அடுத்தடுத்து நடந்த கொள்ளை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்பொருள் அங்காடியில் கடையின் மேற்கூரையை பிரித்து உள்ளே நுழைந்த அடையாளம் தெரியாத நபர்கள் வெள்ளி பொருட்களையும் கொள்ளையடித்தனர். இதேபோல் அருகே உள்ள அமராவதி ஆட்டோ பைனான்ஸ் நிறுவனத்தின் பூட்டை உடைத்த 68,500 ரூபாய் ரொக்க பணத்தையும் கொள்ளையடித்து சென்றனர். சிசிடிவி பதிவுகளை கொண்ட கொள்ளையடித்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் பூ மார்க்கெட்டில் நாளை ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுவதை ஒட்டி பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் அவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 300 முதல் 500 ரூபாய்க்கு விற்ற மல்லிகை பூ மற்றும் கனகாம்பரம் ஆகியவை இன்று கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டன. மேலும் சந்தன முல்லை 800 ரூபாய்க்கும், முல்லை 600 ரூபாய்க்கும், அரளி 500 ரூபாய்க்கும், செவ்வந்தி 320 ரூபாய்க்கும், சம்பங்கி 300 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரோஸ் 250 ரூபாய்க்கும் விற்பனையாகி குறிப்பிடத்தக்க விலை உயர்வை சந்தித்துள்ளன. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் அரசின் சார்பில் வல்வில் ஒரி விழா மற்றும் மலர் கண்காட்சி கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவை காண வெளியூரைச் சேர்ந்த சில இளைஞர்கள் தங்களது பழைய டிவிஎஸ் 50 வாகனங்களை மறுசீரமைத்து அதிக சத்தத்தை எழுப்பும் சைலன்சர்களுடன் 70வது கொண்டை ஊசி வளைவுகளில் செல்ல முயன்றனர். காவல்துறையினர் தலைக்கவசம் அணியாதது மற்றும் முறையான ஆர்சி புத்தகம் இல்லாதது குறித்தும் வாகனங்களால் ஏற்படும் அதிகப்படியான இரைச்சல் குறித்தும் இளைஞர்களை கடுமையாக எச்சரித்தனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த இளைஞர்களை ஊருக்கு திருப்பி அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தனியார் பள்ளியில் நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் இணைந்து நடத்திய காங்கேயம் இன காளைகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. இப்போட்டியில் சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காரி, மயிலை காளை, செவலை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட காங்கேயம் இன கால்நடைகள் பங்கேற்றன. உடல் அமைப்பு, கொம்பு மற்றும் தலைசீறு உள்ளிட்ட பல்வேறு திறன்களின் அடிப்படையில் சிறந்த காளைகள் நடுவரால் தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்களுக்கு ரூபாய் 1000 முதல் 10,000 வரை பரிசு தொகை வழங்கப்பட்டது. குறிப்பாக பார்வையாளர்களை மிரட்டும் வகையில் கம்பீரமாக வலம் வந்த மயிலை காளை அனைவரையும் வெகுவாக கவர்ந்து அசர வைத்தது.